ஓகே, நம்ம ஏற்கனவே தமிழ் வகுப்புல ஏவல் வினைமுற்று இயங்கோல் வினைமுற்று இதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக இதுதான் பார்த்தோம். 8ஆம் வகுப்பு. ஏற்கனவே நம்ம சிலபஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். ஏற்கனவே நம்ம கடைசியாக பார்த்தது இதுதான் நினைக்கிறேன், ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. என்ன காரணம்னா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருவது, திருப்பி இதுல உள்ள கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணும்போது அது தொடர்புடையாக 2-3 முறை நம்ம அந்த பாடப்பொருளை பார்க்குறோம். அதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை வருது. ஓகே, இதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம். ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஏவல் வினைமுற்று நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தரை ஒரு செயலை செய்யும்படி ஏவுவது. பாடம் படி, கடைக்கு போ, அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேல அதுல நீங்க நினைவில் கொள்ள எதுவுமே தேவையில்லை. அதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது, அதுல 2 விஷயம் இருக்கு. ஒருமையும் இருக்கு, பன்மையும் இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வித்தியாசத்துல முக்கியமானது என்னன்னா, ஏவல் வினைமுற்றுங்கிறதுல ஒருமை உண்டு, பன்மை உண்டு. எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. இப்போ இந்த எழுதுமின் அப்படிங்கிறது வழக்கில் இல்லை, அதுக்கு பதிலாக எழுதுங்கள் அப்படின்னு வருது. இந்த எழுதுமின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விழுமின், எழுமின், விவேகானந்தர் சொன்னது அதனுடைய தமிழ் வெர்ஷன், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வியங்கோல் வினைமுற்று இதுக்கு என்னென்ன வரும்? 2 திணைகள் உண்டு, 5 பால்கள் உண்டு, 3 இடங்கள். வியங்கோல் வினைமுற்றுக்கு 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். இதனுடைய விகுதி வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஒருத்தரை சொன்னாலும் வாழ்க, ஒருத்தரை சொன்னாலும் ஒழிக, பலரை சொன்னாலும் வாழ்க, பலரை சொன்னாலும் ஒழிக. அப்போ இந்த வாழியர், வாரல் இதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை. செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, முக்கியமானது தமிழ் எண்கள் அறிவோம். இப்போ இந்த 1, 2, 3 இந்த எண்களுக்கு தமிழ் எண்கள். இது நார்மலா நம்ம ஒரு வாய்ப்பாடு ஒன்று வச்சிருப்போம், ஒரு நினைவு கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாடு. அதை நான் சொல்லிடுறேன். இந்த எண்களை நீங்க எழுதிக்கோங்க. உங்கள்கிட்ட புக் இல்லாம இருக்கலாம். நம்ம எது எழுதிக்கணுமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது தமிழ் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு முறை எடுத்து பார்த்தால் போதுமானது. தமிழ்ல பாடம் நடத்தி முடிச்சோன்னா அந்த கொஸ்டின் பேங்க் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த புக்கை நீங்க வச்சிடலாம். ஏன்னா அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயங்கள். நாங்க முக்கியமா சொல்றத குறிப்புகள் எடுத்துக்கங்க. இதை எழுதிக்குங்க அப்படின்னு சொன்னா அதை குறிப்புகள் எடுத்துக்கங்க. அதை ஒரு முறை நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு அந்த நூலாசிரியர்கள் பெயர், சிறப்பு பெயர், இயல் பெயர், இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதை நீங்க எழுதிக்கிங்க. உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை என்றால் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எழுதிக்கோங்க. இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 இந்த எண்களுக்கு 1 முதல் 9 வரை உள்ள எழுத்து உருக்கள் கொடுத்துருக்காங்க, தமிழ் எண்கள். அந்த தமிழ் எண்களை எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு கிம்மிக் என்ன, இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. 1 கடலை உருண்டை நன்கு சமைத்து. நன்கு சமைத்து, கடலை உருண்டைய நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டார். இப்போ இதன் மூலமாக நாம் இதை தெளிவாக நினைவில் கொள்ள முடியும். இதை எழுதணும், அவ்வளவுதான். நீங்க உதாரணத்துக்கு 67 என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா நீங்க முதல்ல இதுல இருந்து வரணும். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என் ஏ அம்மா, அப்ப 8க்கு ஆ, 78ன்னா ஏ ஆ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வரணும். ஆனா இது எளிமையான முறை. நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்றதை விட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், எழுதாதவங்க எழுதிக்கோங்க. கடலை உருண்டை நன்கு சமைத்து. முதல்ல சமைக்கணும் இல்லையா? சமைச்ச பிறகுதான். அதனால் இந்த ஆர்டர்ல இது யார் ரெடி பண்ணாங்களோ இந்த வாசகத்தை உண்மையிலேயே ஒரு சிறப்பான வாக்கியம் தான். கடலை உருண்டை நன்கு சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ருசித்து சாப்பிட. யார் கூப்பிடுறா? என் அம்மா கூப்பிட்டா. அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டார்.
இப்போ நானே ஒரு 5 முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக ஞாபகத்தில் வந்துடும். இதில் நினைவில் வச்சுப்போம். இதெல்லாம் குறிப்புகள் எடுக்க தேவையில்லை. இது எனக்கு இந்த நாட்கள் எல்லாம் தமிழ் பாடத்தில் இதுவரை கேட்கப்பட்டதே இல்லை. ஒரு இதில் வந்து இந்த எண்களை எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உட்காந்துட்டு ஓசோன் நாள் செப்டம்பர் 16 இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டாம். அடுத்தது தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. தொடர் வகைகள் அடிப்படையில் 4 வகைப்படும். ஆஸ் இட் இஸ் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் எப்படி வந்து 4 வகைகள் இருக்கோ அதே போல தான் தமிழ்லையும் அதே 4 வகைகள் தான். அப்போது இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேயும் யூஸ் ஆகும், அங்கேயும் யூஸ் ஆகும். முதல்ல செய்தி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். ஆங்கிலத்தில் இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு செய்தி இருக்கும், அவ்வளவுதான். இப்போ என்ன செய்தின்னா எல்லாத்துலேயும் தானே, எல்லா சென்டென்ஸ்லையும் தானே செய்தி இருக்கும். அப்போ இது என்ன செய்தி தொடர்னு தனியாக ஒன்று. இந்த நாளையும் நீங்கள் முடிக்கும் போது தான் அதனுடைய வேறுபாடு தெரியும். தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகை. வாக்கியங்கள், அதாவது தொடர்கள்னு சொல்றது நம்ம வாக்கியம் அப்படின்னு நாம வச்சோம். வாக்கியங்கள் 4 வகை. செய்தி தொடர். ஒரு செய்தி இதுல தெளிவாக இருக்கும். தெளிவாக கூறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா முழுமையான அர்த்தம் இருக்காது. அப்படி இல்லை. ஒரு தொடர்னா அந்த தொடர் முற்று பெற்று இருக்க வேண்டும், அதில் அத்தனை செய்திகளும் தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் செய்தி தொடர். வார்த்தைகளின் தொகுப்பா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு செய்தி தொடர் ஒரு செய்தியை முழுமையாக கூற வேண்டும், தெளிவாக கூற வேண்டும். அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கணும், அது தெளிவா தெரியணும். இது செய்தி தொடர். ஆங்கிலத்துல இது ஸ்டேட்மெண்ட். ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினாத்தொடர். ஒருவர் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கறதாக அமையக்கூடிய தொடர் வினாத்தொடர். வினான்னா நமக்கு தெரியும், இன்ட்ரோகேட்டிவ். இது நமக்கு தெரியும், ஒரு கேள்வி கேட்கறது. இந்த வினா தொடர்ல பல வகைகள் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கிறோம் பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புகள்ல. இந்த வினா தொடர்ல பல வகைகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது விழைவு தொடர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், ஐதல், வியங்கோல் வினைமுற்றுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுதான் ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். இது அத்தனையும் வர்றது விழைவு தொடர். ஆங்கிலத்தில் எக்ஸ்கிளாமேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் என்னென்ன சொல்லுவோம்? எக்ஸ்கிளாமேட்ரி. சாரி, இது வந்து இம்பேரட்டிவ். விளைவு தொடர், வாழ்த்துதல், வைதல் இதெல்லாம் இம்பேரட்டிவ், அதாவது கட்டளை. நம்ம வந்து ஒரு ஆர்டரிங் பண்றது. ஏவல், ஒருத்தருக்கு ஒரு உத்தரவு போடுறது. வேண்டுதல், ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது. வாழ்த்துதல், வைதல் இது எல்லாமே விழைவு தொடர். தமிழ்ல, ஆங்கிலத்துல இம்பேரட்டிவ். அதை நாம வச்சுக்கிறோம். கமெண்ட்ஸ், ரிக்வெஸ்ட் இது எல்லாமே இதுல வந்துடும். இது இம்பேரட்டிவ். இது தமிழ்ல எப்படி 4 வகை தொடர்கள் இருக்கோ அதே தான் ஆங்கிலத்திலையும். மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். இப்போ கடைசியா உணர்ச்சி தொடர், எக்ஸ்கிளாமேட்ரின்னு நம்ம சொல்லுவோம். கடைசியா வந்து அந்த ஆச்சரிய குறி இருக்கும். ஆங்கிலத்திலையும் அதே தான் இருக்கும். கடைசியா அந்த ஆச்சரிய குறி இருக்கும். இது வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல எக்ஸ்கிளாமேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொத்தமாக எத்தனை வகைகள்? 4 வகைகள். செய்தி தொடர், வினா தொடர், விழைவு தொடர், உணர்ச்சி தொடர். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பிரச்சனை. அதனாலதான் நான் ஆங்கிலத்தோட தொடர்பு படிச்சேன். அப்போ இந்த விழைவு தொடர், விழைவு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறத நமக்கு நினைவு கொள்றது சிரமம். நம்ம அங்க கட்டுரை எழுத போறதில்லை. வாக்கியங்களின் 4 வகைகளை எழுதுன்னு ஒரு கட்டுரையை அவங்க எழுத சொல்ல போறதில்லை. ஒன்று இதை கொடுத்துட்டு இது என்ன தொடர்னு கேட்பாங்க. இல்லை இந்த ஒரு தொடர் வாக்கியத்தினுடைய வகையை கொடுத்துட்டு கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல எந்த வாக்கியம் பொருந்துது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ அதை நம்ம இயல்பா தொடர்பு படுத்திக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கிறோம். செய்தி தொடர், ஸ்டேட்மெண்ட், வினா தொடர், இன்ட்ரோகேட்டிவ். ஆங்கிலத்தில் வந்து கொஸ்டின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இன்ட்ரோகேட்டிவ். அடுத்தது விழைவு தொடர், இம்பேரட்டிவ். அடுத்தது உணர்ச்சி தொடர், எக்ஸ்கிளாமேட்ரி. இப்போ இதுல வந்து ஒவ்வொன்றையும் பாருங்க 4 வகையை கொடுத்துருக்காங்க.
ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். விழைவு தொடர்ல ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். இத கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இங்கேயும் வரும், வியங்கோல் வினைமுற்றுக்கும் வரும். அதனால இந்த நாளையும் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல உணர்ச்சி தொடர் உவகை, அச்சம், அவலம், வியப்பு. ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலே வியப்பு வாக்கியம் அப்படின்னு அதை தமிழ் படுத்தி இருக்கும். ஆனா தமிழ்ல அது உணர்ச்சி தொடர். ஏன்னா இங்க வியப்பு மட்டும் இல்லை, வியப்பு உணர்ச்சியை மட்டும் சொல்லல. உவகை, அச்சம், அவலம், வியப்பு, இப்படி பல உணர்ச்சிகளை சொல்றதுனால இத உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் வியப்பு வாக்கியம் மட்டும்தான். ஆனா தமிழ்ல 4 வகை வாக்கியங்கள் வருது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். உவகை ஒரு சந்தோஷப்படுறது, அச்சம் நமக்கு தெரியும் பயப்படுறது, அவலம் ஒரு நிலையை பார்த்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு வருத்தப்படுறது, அடுத்தது வியப்பு. ஓகே, இப்போ 4 வாக்கியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எழுதிட முடியும் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்கள். ஒரு ட்ரை பண்ணுங்க, நீங்களே மனசுக்குள்ள ட்ரை பண்ணுங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதுல என்ன இருக்கு? ஒரு செய்தி இருக்கு. அப்போ இது செய்தி வாக்கியம். கடமையை செய், அப்போ இது ஏவல். ஏவல்னா என்ன வாக்கியம்? இங்க ஏவல் எதுல வருது அதை யோசிங்க. ஏவல் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏவல் எதுல வருது? விழைவு தொடர்ல வருது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பாரதியாரின் இனிமைதான் என்ன, அப்போ இது வியப்பு. வியப்புங்கிறது உணர்ச்சி வாக்கியத்துல வருது, அதை குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது நமக்கு தெரியும் கேள்வி, கேள்வி வாக்கியம், வினா தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 விஷயங்கள் இதுல குறிப்பெடுத்துக்க போறோம். தொடர் வகைகள் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதுல நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உண்டு. ஆனால் பாடம் இங்க முடியல. இது அநேகமாக 10ஆம் வகுப்புல தான் நிறைவு பெறும். இது தொடக்கம். இதை நீங்க தொடரும் போது எளிதாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம். தொடர் வகைகள் 4: செய்தி தொடர், வினா தொடர், விழைவு தொடர், உணர்ச்சி தொடர். அப்போ விழைவு தொடர்ல 4 இருக்கு: ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். உணர்ச்சி தொடர்ல 4 இருக்கு: உவகை, அச்சம், அவலம், வியப்பு. ஓகே, இதெல்லாம் குறிப்பு எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஒரு தொடரை இன்னொரு தொடராக மாற்றுதல், அது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்தது வினைமுற்று, நடக்கிறான். அப்போ இதை நம்ம மாத்திக்க தெரியும். நடக்கிறாள், நடக்கின்றனர், நடந்தது, நடக்கின்றன, நடக்கிறேன், நடக்கிறாய், நடக்கிறான், நடந்தேன், நடக்கின்றேன், நடப்பான். ஓகே, இது நமக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை இதை நம்ம பார்த்துட்டோம். வேர்ச்சொல், வேர்ச்சொல் கண்டறிகிறது அப்படின்னா என்ன? வேர்ச்சொல்னா அதனுடைய ரூட், ஆங்கிலத்தில் ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ரூட் வேர்டு அப்படிங்கிறது அதனுடைய அந்த வினைச்சொல், வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்னா அது ஒரு வினைச்சொல்லாக தான் இருக்கும். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்ங்கிறது ஒரு வினைச்சொல். நட வினைச்சொல், போ வினைச்சொல், செல் வினைச்சொல், உறங்கு வினைச்சொல், வாழ் வினைச்சொல். இதே போலதான். அதே போல கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். மலைமுகடு, ரிட்ஜ், வெட்டுக்கிளி, லாக்கஸ்ட், சிறுத்தை, லப்பர்ட், மொட்டு, பட், இந்த 4 புதர், திக்கட். இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ட்ரைப்ஸ், பழங்குடியினருக்கு தெரியும். சமவெளி, பிளைன், பள்ளத்தாக்கு, வேலை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, திருக்குறள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு இயல்கள், அதாவது 7ஆம் வகுப்புல இருந்தே நம்ம இந்த தொடக்கத்துல கொடுக்கக்கூடிய அந்த பாடம் சார்ந்த வாக்கியங்களை நம்ம பார்த்துக்கணும். இப்போ திருக்குறள் என்பது வாழ்வியல் நூல். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல ஒரு செய்தி இருக்கு. அதே போல திருக்குறள் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். அதே போல திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை.
இதெல்லாம் நம்ம வந்து நினைவில் குறிப்பெடுத்துப்போம். திருக்குறளின் பெருமையை விளக்குவதற்காக திருவள்ளுவ மாலை எனும் நூல் எழுதப்பட்டிருந்தது. அதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். திருக்குறள்ல தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுவுநிலை உடையவர் நடுவுநிலை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பிறகும் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். தக்கார் நடுநிலை உடையவர், தகவலர் நடுநிலை இல்லாதவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த எச்சம் அப்படின்னா அவருடைய காலத்துக்கு பிறகு எஞ்சி நிற்கக்கூடிய புகழ் அல்லது பழியை குறிக்கக்கூடியது. இந்த சமன் செய்து தீர்த்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த குறளை நம்ம வந்து வணிகர்கள் அந்த பாடத்திலே நம்ம பார்த்துட்டோம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தான் சமமாக இருந்து பொருட்களின் எடையை துலாக்கோல் தராசு இருக்கு இல்லையா, அது சரியாக காட்டும். அதுதான் நடுவுநிலையுடன் செயல்படும் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன அணி? இதை ஏன் நம்ம பார்க்குறோம்னா இந்த அணி நமக்கு முக்கியம். இதுல வந்திருக்கக்கூடியது ஓமை அணி. சான்றோருக்கு தராச ஓமையா காட்டியிருக்காங்க. நடுவுநிலைக்கு தராசு அதை வந்து ஒரு ஓமையா காட்டியிருக்காங்க. அப்போ இது ஓமை அணி. இதுல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், இந்த போலங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால இது ஓமை அணி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனதை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவர்கள் மேற்கொண்ட இந்த தவம் அப்படிங்கிறது ஒரு பசு வந்து புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்பொருள் ஓமை அணி. அதாவது புலியின் தோலை போர்த்து கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போல். அப்போ இந்த இடத்துல ஒரு இல்லாத ஒரு விஷயத்த அவங்க ஓமையா கொடுக்குறாங்க. அதான் நம்ம அதனால இது இல்பொருள் ஓமை அணி. ஒரு பசு வந்து புலியின் தோலை போத்திக்கிட்டு பயிரை மேய்வதுங்கிறது நிச்சயமா சாத்தியமே இல்லை. அப்போ அப்படி ஒரு விஷயம் இங்க உலகத்துல இல்லை. அப்போ இல்லாத ஒரு பொருளை இதுல ஓமையா கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு தமிழ் இது இப்ப நம்ம பார்த்துக்கிறது 8ஆம் வகுப்பு தமிழ். அது குறிப்புகள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. கனை கொடிது யாழ் கோடு. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. யாழ் அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அது வளைஞ்சிருந்தாலும் அது போல மக்களின் பண்புகள் அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் அணி இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். உலர் எனும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பலனும் இல்லை. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அப்போ கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவர்களோடு ஏனையவர்களுக்கு, அதாவது கல்லாதவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டிற்கு இணையானது. அடுத்தது வருமுன்னர் காவாதன் அதிகாரம் பார்த்துக்கோங்க. குற்றங்கடிதல். வருமுன்னர் காவாதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். தூறு அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த நெற்பயிரினுடைய வைக்கோல். அது வந்து வைக்கோல்ங்கிறது காஞ்சதுக்கு பிறகு அதை தூறுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அது வைக்கோல் போர் தான் வச்சிருக்காங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ஒரு விஷயம் பழி வர்றதுக்கு முன்னாடியே அல்லது ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை பற்றி யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்காத காத்து கொள்ளாத மக்களுடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்துவிடும். அப்போ இங்க போலங்கிற வார்த்தை வந்திருக்கு. போல வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓமை அணி. அதுல நம்ம உறுதியா இருப்போம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிர் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. ஒரு தலைவர் இருந்தார்னா அவர் முதலில் தன்னுடைய குற்றத்தை கண்டு நீக்கி
அதன் பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. அதான் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. நம்ம குறள் எல்லாமே நம்ம பட்டியல் கொடுத்துருவோம். அடுத்தது இந்த பிரிதி மொழிதல் அணி இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு குறள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட முடியாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். கடல்ல ஓடக்கூடிய கப்பல், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, தரையில ஓட முடியாது. இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் அதுல இருந்து நாம புரிந்து கொண்ட விஷயம். அப்ப என்ன விஷயம்? இந்த இவ்வளவுதான் இந்த திருக்குறளினுடைய அர்த்தம். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், பெரிய தேரு கடல்ல போக முடியாது, நெடுந்தேர் கடல்ல போகாது. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடல்ல ஓடும் கப்பல் தரையில ஓட முடியாது. இவ்வளவுதான் அந்த குறள். ஆனா அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன சொல்றோம்? அவரவர் தமக்குரிய இடங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். இது இங்க கொடுத்திருக்கிற பொருள். ஒவ்வொரு உரையாசிரியரும் கொடுத்திருக்கிற பொருள் கொஞ்சம் கூடுதல் விளக்கங்களாகவே இருக்கும். ஒவ்வொரு உரையாசிரியரும் அவருக்கு தகுந்தாற் போல அவங்க புரிந்து கொண்டதுக்கு ஏற்ப இதே கான்செப்ட் தான், இதே கருத்து தான், கொஞ்சம் விரிவா ஒரு 10 வரி 15 வரியில் எழுதியிருப்பாங்க. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்படும். அப்போ தேர கடல்ல ஓட்ட முடியாது, கப்பலை தரையில ஓட்ட முடியாது. அது போல மனிதர்கள் அவங்களுக்கு உரிய இடங்கள்ல தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அந்த அவங்க தங்களுடைய இடங்களில் சிறப்பாக செய்ய முடியும், செயல்பட முடியுங்கிறத சொல்லவே இல்லை. இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ வேற ஒரு விஷயத்த சொல்லி பிரிது மொழிந்து இன்னொரு விஷயத்த புரிய வைக்கிறது. பிரிது அப்படின்னா வேற, மொழிதல் சொல்லுதல், பிரிது மொழிதல். வேற ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்த புரிய வைக்கிறது பிரிது மொழிதல் அணி. இந்த குறள் முக்கியம், இதை குறிப்பெடுத்துக்கோங்க. ஓகே, நூல்வெளி நம்ம இதை நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது அறம்பொருள் இன்பம், முப்பால் பகுப்பு, அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒழிவியல், களவியல், கற்பியல், இன்பத்துப்பால். ஓகே, இதுல அவ்வளவு டீப்பா போக வேண்டியதுல ஒரு குறிப்புகள் மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அநேகமாக முடிச்சிருவோம். ரொம்ப சுலபா போனாலும் நேரம் இல்லை. இயல் 3 உடலை ஓம்பு மின். அப்போ தமிழ் மருத்துவத்தினுடைய தொன்மை, உடலின் சிறப்பை காப்பாற்றிக் கொள்ளும் முறைகள், மூளையினுடைய செயல்பாடுகள், புதுமையான செய்திகள். அதே போல எச்ச சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துவது, இது இலக்கண பகுதி கடைசியா இருக்கும். நோய்கள் அப்படின்னா என்ன? உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவது நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டாங்க. உடல்ல ஏற்படும் துன்பங்களையும் நோயின்னு தான் சொன்னோம். அதே போல உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்கள் அதுவும் நோய் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை நீக்கக்கூடிய மருந்துகளாக அறக்கருத்துக்கள் இருந்தன. அந்த அறக்கருத்துக்களை விளக்கக்கூடிய நீலகேசி பாடல் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, நோயும் மருந்துங்கிற தலைப்புல. இப்போ நூல்வெளி பார்த்துருவோம். முதல்ல நூல்வெளி நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. சமண சமய சார்ந்த கருத்துக்கள் இதை குறிப்பிடுத்துக்கிறோம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல ஒன்று நீலகேசி. இந்த கடைசி பட்டியலில் நம்ம ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், இந்த பட்டியல் எல்லாமே நம்ம கடைசியா ஒரு முறை விளக்கமா பார்த்துருவோம். அதே போல சமண சமய கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் இருக்கு. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்கள். இது சமய தத்துவங்களை விவாதிக்கக்கூடிய தர்க்க நூல். விவாதம் அப்படிங்கிறது தான் தர்க்கம், தர்க்க நூல். இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியல. இதுல தர்ம உரை சருக்கம் அப்படின்னு ஒரு பகுதியிலிருந்து
2 பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. தர்ம உரை சருக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவ சமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இன்னொரு அடுத்த ஒரு பா கொடுத்துருக்காங்க. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பம் உற்றே. ஓகே சார், இந்த பக்கம் புக்கில் இல்லை, 8வது புக்கில் இந்த வருஷம் இல்லை. சரி, 8வது புத்தகம் என்பது மாணவர்களுக்காக அவ்வப்போது மாற்றி அமைக்கப்படும். சிலபஸ் ஒரு மே மாதம் அதிக வெயில் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணாங்க, ஒரு யூனிட்டை குறைச்சாங்க. மழை அதிகமாக இருந்தது, ஒரு யூனிட்டை குறைச்சிப்பாங்க. கோவிட் டைம் 4 யூனிட்டை நடுவில் உருவிடுவாங்க. ஆனால் 8வதுக்கான திறன்கள் அப்படிங்கிறது புத்தகம் என்பது ஒன்று தான். ஏற்கனவே சமச்சீர் கல்வியில் வடிவமைக்கப்பட்ட புத்தகம் தான் 8வதுக்கு உரியது. அதில் இந்த டேர்மில் இருக்கிறது அடுத்த டேமுக்கு போகும், அந்த டேர்மில் இருக்கிறது இந்த டேமுக்கு வரும். சில பகுதிகள் நீக்கப்படும். ஆனால் இது எல்லாம் மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இது பொருந்தாது. ஆசிரியர்களுக்கு பழைய புத்தகத்தில் இருந்தும் வரலாம். இப்போ புதிய புத்தகங்கள்ல திருத்தப்பட்டிருக்கு, இடம் மாறி இருக்கு. புதிய ஒரு பாடம் தமிழ் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. பாக்கி எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் இடம் மாறி இருக்கு. தமிழ் ஆங்கிலத்தில் மட்டும் சில திருத்தங்கள் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதையும் படிச்சுக்கிறோம். சார், நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸுக்கான டிஎன் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ரெஃபர் பண்ணியிருக்கிற புத்தகம் இது. இதுல இல்லாததையும் நம்ம படிக்கணுமா? ஆமாம், படிப்போம். கடைசியா அந்த தொகுப்பையும் நாம ஒரு 4 பாடம் தான் இருக்கும், அதையும் ஒரே கிளாஸ்ல பார்த்துருவோம். தமிழ் ஆங்கிலம் தான், அதை எடுத்து நாங்க பார்த்துருவோம். அதனால இந்த பாடம் இந்த பருவத்துல இல்லை, அதனால இதை படிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நட்டம் நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஏத்துக்கிறோம். தீர்வன நீங்குபவை, உவசமம் அடங்கி இருத்தல். இந்த உவசமம் திரியோக மருந்து, இது அடிக்கடி மாதிரி வினாக்கள் மற்றும் வினாக்கள்ல வந்திருக்கு. உமசமம்னா என்ன? அடங்கி இருத்தல். நிழல் இகழும், நிழல் இகழும் அப்போ ஒளி பொருந்திய. நிழலை இகழக்கூடிய அப்படின்னா என்ன? ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். பேர்தற்கு அகற்றுவதற்கு. திரியோக மருந்து 3 யோக மருந்து. தெளிவு நற்காட்சி. அடுத்து இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். திறத்தன தன்மையுடையன, பூன் அணிகலன், பிணி துன்பம், ஓர்தல் நல்லறிவு. இந்த ஓர்தல் நல்லறிவு இதை குறிச்சுக்கோங்க. இதுல எல்லாமே இந்த பகுதியில முக்கியம்தான். அதுல 2 விஷயம், உவசமம் அடங்கி இருத்தல், ஓர்தல் நல்லறிவு, இதை குறிச்சுக்கோங்க. பிறவார் பிறக்க மாட்டார், இதுல நேரடியாவே தெரியுது. ஓகே, இப்போ இதோட பொருளை நம்ம பார்த்துருவோம். பாடலின் பொருள். ஓகே, ஒளி பொருந்திய அலிகணங்களை அணிந்த பெண்ணே. நோயின் தன்மை 3 வகை. மருந்தினால நீங்கக்கூடியது ஒன்று, எதனாலும் தீராத தன்மையுடையது மற்றொன்று, அடங்கி இருப்பது போல வெளித்தோற்றத்தில் இருக்கும், முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் இன்னொன்று. அப்ப 3 மருந்தினால் தீரக்கூடியது, எதனாலும் தீராத தன்மையுடையது, வெளித்தோற்றத்துல தெரிந்தாலும், அதாவது அடங்கி இருத்தல், அதாவது வெளித்தோற்றத்துல அந்த நோய் இல்லாதது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள முற்றிய நிலையில் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அந்த திரியோக மருந்து அப்படின்னு சொல்றது என்ன? நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம். திரியோக மருந்துங்கிறது நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம். அப்போ பிறவி துன்பங்கள் அகற்றுவதற்கு அரியவை. பிறவி துன்பங்கள் அதாவது ரொம்ப சில விஷயங்கள் மருந்துனால சரியாயிடும், சில விஷயங்கள் எது கொடுத்தாலும் சரியாகாதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த அகற்றுவதற்கு அரியவை. அதுக்கு பிறவி துன்பங்கள் அப்படின்னு பேரு. இதை தீர்க்கிறதுக்கு மருந்துகள் 3 என்னன்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம்.
இதை ஏற்றோர் வந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிறவாருங்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லையா, பிறவாருன்னா பிறக்க மாட்டார், அடுத்த பிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது வருமுன் காப்போம். இது நம்ம எல்லாருக்கும் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த பாட்டை இப்போ பார்த்தோன்னே நீங்கள் அதுக்கு ஒரு டியூன் நம்ம படிக்கும்போது கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அநேகமாக இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடலின் உறுதி உடையவரே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த பாட்டு பாடுறதுக்கு. அந்த பாடலை தான் கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார் அவங்க எழுதின பாடல். அவங்கள பற்றி பார்த்துருவோம். நூல்வெளி. தேசிய விநாயகனார் அவங்க கவிமணிங்கிறது அவங்களுடைய சிறப்பு பெயர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இதெல்லாம் இவங்க எழுதிய கவிதை நூல்கள். குறிப்புகள் எடுத்துக்கிறோம். உமர்கயாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலையும் இவங்க எழுதியிருக்காங்க. மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து இந்த பாடல் எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறோம். தேசிய விநாயகனார், கவிமணி அப்படிங்கிறது அவங்களுடைய சிறப்பு பெயர். குமரி மாவட்டம் தேரூர். 36 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியவர். முக்கிய நூல்கள், கவிதை நூல்கள் எதுன்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. அதே போல மொழிபெயர்ப்பு நூல் வந்து உமர்கயாம் பாடல்கள். மலரும் மாலையும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையா உள்ளது தான். இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு தெரியும். ஒரு முறை நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசுல படிச்சது தான் இருந்தாலும் ஒரு முறை நம்ம படிச்சிட்டோம்னா இதை தூக்கி வச்சிடலாம். உலாவி நிதம் அப்படின்னா நான் இந்த கடற்கரையில வாக்கிங் போறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய அப்படி போறவங்க காலை தொட்டு கும்பிட்டு காலன் அப்படின்னா யமன், காலன் வந்து ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு தெரியும். கூழையை குடித்தாலும் குடித்த பிறகு குடியப்பா, ஏழையே ஆனாலும் இரவில் நன்றாய் வங்கப்பா, வாரி வாரி தின்பாயல் உடம்பு முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பசித்த பின் தான் சாப்பிடணும், தூய காற்றும் நன்னீரும் இருந்தால் நோய் இருக்காது, 100 வயது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியிலிருந்து வேறு விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். வையம் உலகம் நமக்கு தெரியும். சுண்ட நன்கு, நம்ம அந்த சுண்ட காய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நன்கு காய்ச்சுதல்னு அர்த்தம். மட்டு அளவு, ஓகே, இதுக்கு மேல உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும். திட்டு முட்டுன்னா தடுமாற்றம்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ மோனை, எதுகை, இயைபு, எதுகை, மோனை, இயைபு இப்போ கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வருமுன் பாடல்ல வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்ட்டு. இப்போ மோனை அப்படின்னா என்ன, எதுகைன்னா என்ன, இயைபுன்னா என்ன, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கில வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். ரைமிங் ஸ்கீம், அதாவது ஓசை ஒன்றாக வருவது, இதுவும் அதுதான். அங்க நம்ம ரைமிங் ஸ்கீம்னு சொன்னது இயைபு. ரைமிங் ஸ்கீம்ல என்ன, கடைசி உச்சரிப்பு ஒன்றாக வருவது. அப்போ இந்த கடைசி உச்சரிப்பு ஓசை, கடைசி ஓசை ஒன்றாக வருவது இயைபு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மோனை, எதுகை, இயைபு. இந்த இயைபுங்கிறதுக்கு ஈ வந்திருக்கு, இறுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. இயைபு தொடை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. மோனைன்னு இருக்கு, மோ முதல் எழுத்து, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இந்த எதுகை இதுதான் கொஞ்சம் சிரமம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகை. இப்போ நம்ம ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லியிருக்கோம். ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. அதுல 2 தான் ஒன்று குழப்புது அப்படின்னா 2 படிச்சுக்கோங்க. இப்ப 2 பைபோலார் அப்படின்னு சொல்லுவோம். பைபோலார்னா இரு துருவ விளக்கங்களுடைய வார்த்தைகள். ஆனா குழப்புற மாதிரியே இருக்கும். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். புஷ் புல், அக்செப்ட் எக்ஸெப்ட், இது போல பல 100 ஜோடி வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருக்கு. அப்போ அதை எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது? அப்போ ஏதாவது ஒண்ணுல கவனம் செலுத்துங்க. இப்போ நானா இருந்தால், இப்போ மேத்ஸ் கிளாஸ்ல பரிமாற்று பண்பு, பங்கீட்டு பண்புன்னு ஒண்ணு வந்தது இல்லையா?
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஏதாவது ஒன்றை மட்டும்தான் முழுசா படிச்சு ஞாபகம் வச்சுப்பேன். இதுல எது பரிமாற்ற பண்புங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டுனாலே எது பங்கீட்டு பண்புங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நான் ரெண்டையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா தான் ரெண்டும் எனக்கு குழப்பும். அப்போ நான் பரிமாற்று பண்புல நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டேன், அதை ரொம்ப தெளிவா நான் கத்துக்கிட்டேன்னா பங்கீட்டு பண்பு நார்மலாவே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மோனை முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். இயைபு இறுதி எழுத்து, ஈக்கு ஈ இறுதி எழுத்து ஞாபகம், இறுதி ஓசை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எதுகைன்னா இந்த மோனையும் இல்லாம இயைபுவும் இல்லாம, மோனைனா முதல் எழுத்து, இயைபுன்னா இறுதி எழுத்து, அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இரண்டாம் எழுத்து படிச்சிருக்கோமே, அதுதான் எதுகை. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த காலத்திலையும் குழப்பம் வராது. இன்னமும் சொல்றேன், எனக்கு புஷ் புல்லுல புஷ்ஷ மட்டும்தான் நான் அர்த்தம் ஞாபகம் வச்சுப்பேன். புல்லை பத்தி கவலையே பட மாட்டேன். புஷ்ஷ தள்ளு நான் நினைவில் வச்சிருக்கிற கோடு வேர்டு இதுதான். ஒருவேளை அங்க புல்லுன்னு இருந்தாலே நான் புஷ்ஷ தள்ளு சொல்லிட்டு தான் புல்லுக்கு வருவேன். அடுத்தது இயல் 3 தமிழர் மருத்துவம். இதுல கொடுத்துருக்க குறிப்பை நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ இதுல சித்த மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்கள், நம்ம அநேகமாக ரீல்ஸ் பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்குமே நிறைய தெரியும். ரொம்ப அருமையான மருத்துவ குறிப்புகள்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள். உணவு முறைகள் பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் இவருடையது இருக்கு. இவங்களோட ஒரு உரையாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இது குழு, ஆசிரியர் குழு எழுதியிருக்கிறது தான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்போ மருந்து வேண்டாம். அப்போ எதை சாப்பிட்றத பசிக்கு, யாக்கைக்கு பசிக்கு சாப்பிட்டு நீர் குடிச்சிட்டு போற்றி வாழ்ந்தால் மருந்தே வேண்டாம், அவ்வளவுதான். அருந்தும் உணவே மருந்து. பசிக்கு நல்ல உணவை சாப்பிட்டுட்டு அதை அருமருந்தா சாப்பிட்டு வந்தோம்னா மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? மனிதன் வந்து முதல்ல மருந்துங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கிறதுக்கானது வாய்ப்பு. மனிதனுக்கு நோய் வந்த போது அவன் பக்கத்துல இருந்த தாவங்களை கொண்டு தீர்க்க முயன்றிருப்பான். வேர், பட்டை, இலை, பூ, கனி, இதுல இருந்துதான் அவனுடைய முதல் மருந்து தயாரிக்கும் வேலையை ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல பழந்தமிழ் இலக்கியங்கள்ல மூலிகை மருத்துவம் இருக்கு, அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், இந்த மூணும் நமக்கு இருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள்லயே இருக்கு. சிசுறுதல்லாம் நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே அறுவை மருத்துவம் பண்ணவர் சம்பந்தமான குறிப்புகள் இந்திய பகுதியில இருந்திருக்கு. வேற மொழியில இருக்கு, இந்திய பகுதியில இருந்திருக்கு. அதே போல தமிழ் மொழியிலேயும் அது இருக்குங்கிறதுக்கான குறிப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். யோகம், யோகா, இப்போ சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம், இப்படி பல முறை இருக்கு. இதெல்லாம் ஒன்னா வேறையா? நமக்கு இந்த சந்தேகம் நிறைய வந்திருக்கும். என்னது சித்த மருத்துவம்ன்றாங்க, சித்தா டாக்டர்ன்றாங்க, ஆயுர்வேதா டாக்டர்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒன்னா வேற வேறையா? இது இல்லாம நாட்டு மருத்துவம், அதாவது உள்ளூர் கை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மருத்துவம். அவங்க வந்து சித்தா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆயுர்வேதா படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த பாட்டி வைத்தியம்னு சொல்றதுதான் பண்ணுவாங்க. இதுதான் நாட்டு மருத்துவம். இப்படி பல முறைகள் இருக்கு. இதெல்லாம் ஒன்னான்னு பார்த்தா இதுக்கெல்லாம் அடிப்படை ஒண்ணுதான். இதுக்கு எல்லாமே அடிப்படை ஒண்ணுதான். அப்போ நம்மள்கிட்ட இந்த உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து, அது போல அந்த ஐம்பூதங்களினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து, உடல் உஷ்ணம், உடல் குளிர்ச்சி, பித்தம், கபம், இதெல்லாம் வச்சு இதனுடைய அதுதான் இந்த சுவைன்னு சொல்லியிருக்காங்க. பித்தம், கபம், இதெல்லாம் சுவை. பொருள்களினுடைய தன்மை சுவை. சில பொருட்கள் பித்தத்தன்மை உடையது, சில பொருட்கள் கபத்தன்மை உடையது, இதை வச்சே குணப்படுத்த முடியும் அப்படின்னு விளக்கினாங்க. அப்போ அந்த தமிழர் மருத்துவம் என்னவா மாறுதுன்னா, அது நாட்டு வைத்தியமா மாறுது, பாட்டி வைத்தியமா மாறுது, மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் பல களங்கள்ல விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே போல தமிழர் மருத்துவ முறை பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? இது நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. படையெடுப்புகள், நார்மலா நம்ம இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு, நிறைய படையெடுப்புகள் நடந்தது. நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டோம்,
அப்புறம் வெளியில இருந்தும் நம்மளை அடிச்சாங்க. அப்புறம் பிற நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வந்து நம்ம நம்ம மேல அடிச்சாங்க. அதுக்கு பிறகு பிற நாடுகள்ல இருந்தும் வந்து நம்மளை அடிச்சாங்க. இது வந்து நிறைய முறை நடந்தது. ரொம்ப காலமா இது தொடர்ந்து நடந்தது. அதே போல சமண பௌத்தர் காலத்துல அந்தந்த சமயங்களினுடைய கூறுகள் நம்ம மருத்துவத்துல இருந்தது. அதுக்கப்புறம் சைவம், அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கூறுகள் இருந்தன. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தாங்க. இப்போ சித்த மருத்துவங்கிறது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கிடுச்சு. கடைசியா கிராமத்துல மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நவீன மருத்துவத்துல துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள். நவீன மருத்துவம்னா என்ன? அலோபதி. அலோபதியில வந்து ஒரு கை உடைஞ்சு போச்சு அப்படின்னா அது அலோபதியில தான் சரி பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்றதுன்னா. அப்போ அப்படி போகும்போது டக்குன்னு அங்க ஒரு முடிவு கிடைக்கும் போது எல்லாத்துக்குமே அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இப்போது மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மெல்ல மெல்ல அதை நோக்கி நகர்றாங்க. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போதான் இந்த லெமன் டீ, இந்த புதினா இலையை பயன்படுத்துறது, அடுத்தது இந்த பால் பொருட்களை தவிர்ப்பது, இது போன்ற விஷயங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நம்ம பொதுமக்கள் மத்தியிலேயே இருக்கு, ஆசிரியர்கள் மத்தியிலே இது கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. ஓகே, நம்ம பாடத்தை படிச்சு மார்க் எடுக்கிறத மட்டும் பற்றி பார்ப்போம். அதே போல உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரே அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேர், தழை, அப்போ அதுல மட்டும் நம்ம வந்து குணமடையாத போது சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருத்துவங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தாது, உலோகம் இதெல்லாம் மருந்தாக மாற்றி தரும் அளவுக்கு இங்க உள்ள சித்தர்கள், அந்த சித்த மருத்துவம் இருந்திருக்கு. பாஷாணம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனாலும் அந்த பாஷாணம்ங்கிறது இருக்கு. புடம் போடுதல், 10 நாள் அந்த ஒரு குடத்துல வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னமும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அதே போல எல்லாருடைய உடல் நலக்கும் உடல் அமைப்புக்கும் ஒரே வகை மருந்து இருக்குமா? அப்போ ஒவ்வொரு மனிதரும் அவரவர் வாழக்கூடிய பகுதி, அவருடைய மனப்போக்கு, அவருடைய உணவு முறை இதெல்லாம் பார்த்துதான் மருத்துவம் கொடுக்கணும். அடுத்தது மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. அப்போ ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பக்க விளைவு இருக்கும். ஆனா தமிழர் மருத்துவத்துல பக்க விளைவு என்பதே கிடையாது. நாம கொடுக்குற மருந்துங்கிறது உணவாக இருக்கிறது. அதே போல ஒரு கவளம் சாப்பாடு, சாப்பாடு எப்படி சாப்பிட்றோமோ அதே போலதான் உணவும் சாப்பாடு மாதிரியே எடுத்துக்குது. லேகியம், சூரணம் இதெல்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த லேகியம் சாப்பிட்றது, அப்போ முன்னாடியெல்லாம் ஒரு ஜுரம் வருது, ஒரு வயிற்று வலி அப்படின்னா இந்த லேகியம்லாம் வச்சிருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. சூரணங்கள், அடிபட்ட இடத்துக்கு சூரணம்லாம் எடுத்துப்பாங்க. அதே போல சிறப்பு என்னன்னா தனித்துவமான பார்வை இதனுடைய சிறப்பு. சூழலுக்கு எந்த மருத்துவம், அதே போல சுற்றுச்சூழலை சிதைக்காத மருத்துவம். நோய்க்கு வந்து சரி பண்றது மட்டுமல்லாமல் அது மீண்டும் வராமல் இருப்பதற்கான வழிகளையும் இது சொல்வது. அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. நோய்கள் பெருகி இருப்பதற்கான காரணம் என்னன்னா இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். உணவு மாசுபாடு, உணவு கலப்படம், மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இதெல்லாம் முக்கியமான குறிப்பிடத்தகுந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் இந்த இன்றைய நிலைமை எந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் போயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி. அதே போல இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணோம். பல பேர் வந்து யூடியூப்பை பார்த்து டாக்டர் ஆயிடுறாங்க. நம்ம ஆசிரியர்களே உணவு கட்டுப்பாடு, நான் வந்து ஃபுட் வந்து அந்த பேலியோ எடுத்துக்கிறேன், அந்த சிஸ்டத்தில் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் தவறு. ஒரு ரெகுலர் டாக்டர்கிட்ட, ப்ராக்டிசிங் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஒரு நல்ல வெல்நோன் ஃபிசிஷியன் ஆர் ஜிம் மாஸ்டர் அவங்கள்ட்டையாவது நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லாமல் நான் ஒரு 10 நாளைக்கு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடாது. உடல் எடையை விரைவாக ஒரே அடியாக குறைக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம்.
சமையல் அறையில் செயல்படும் நேரம் நல்வாழ்வுக்கான நேரம், செலவிடும் நேரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் இதெல்லாம் காலை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பழங்களினுடைய ராஜா அப்படின்னு சொல்லணும்னா இந்த கொய்யா பழத்தை தான் சொல்லணும். அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஒரு கொய்யா பழத்துல கிட்டத்தட்ட 11 ஆப்பிள் பழங்களுடைய சத்து இருக்கு, 3 மாதுளைகளினுடைய சத்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த பழங்களை வச்சு, வாழைப்பழத்தை வச்சு இந்த ஸ்பூதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபுட் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை மிக்சியில் அடித்து ஐஸ் சேர்த்து கொடுப்பாங்க. அது செவ்வாழை பழத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்தது உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனிதனுடைய மூளை. இதைத்தான் ஸ்பைடர் படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவும் சொன்னார். அதனுடைய செயல்பாடுகள் விந்தையானவை, புதிரானவை. இதை தொடர்ச்சியாக ஆராய்ந்து கொண்டிருக்கோம். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமானது மூளை. இதை நம்ம சைக்காலஜிலையும் பார்த்துருக்கோம். அப்போ இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்டதிலேயே மிகவும் சிக்கலான ஒரு சிஸ்டம், ஒரு கணினி இல்லை ஏதோ ஒரு பொருள்னா அது மனித மூளை தான். அதனுள் இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அதுல 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்கு. 10,000 கோடி நியூரான்கள் இருக்கு. அப்ப ட்ரில்லியன்னா என்ன? 100 லட்சம் கோடி. இங்க 10,000 நியூரான்கள் இருக்கு. செல்கள் ட்ரில்லியன், நியூரான்களின் எண்ணிக்கை 100 பில்லியன். இதெல்லாம் இங்க வராது, ஒருவேளை சைக்காலஜில வந்தா வரலாம். ஓகே, இந்த நியூரான்களினுடைய வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு. மூளையின் அமைப்பு. மூளைங்கிறது முதுகுத்தண்டிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த சைக்காலஜில நம்ம அந்த நரம்புகள் பற்றி படிக்கும்போது இதை நம்ம பார்ப்போம். மூளை முதுகுத்தண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயத்தை போல இருக்கு. முழுமையாக இது தண்ணீரால் நிரம்பப்பட்டது. இதுல பல பகுதிகள் இருக்கு. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் இருக்கு. சிறுமூளை தான் உடலினுடைய அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மூளை ரொம்ப ஆக்சிஜன் அதிகமாக எடுக்கும். அதனாலதான் பிளட் சர்க்குலேஷன் அதுக்கு அதிகமாக போகும். ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி பிளட் அதுக்கு தேவை. பிளட் எதுக்கு? பிளட்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது. அப்போ மூளை உடலின் எடையில் 50ல் ஒரு பகுதி தான். ஆனா உடலின் எடையில 50ல் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மூளை உடல் பயன்படுத்தக்கூடிய பிளட் ஆக்சிஜன்ல 5ல் ஒரு பாகத்தை எடுத்துக்குது. 50ல் ஒரு பகுதி எடை இருந்துக்கிட்டு 5ல் ஒரு பகுதி பிளட் ஆக்சிஜன் எடுத்துக்குது. அத்தனை ஆற்றல் அதுக்கு தேவை. அது ஆற்றலை சேர்த்து வைக்கிற இடமும் அதுக்கு கிடையாது. அதே போல அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அதாவது இந்த சயின்ஸ்ல அவங்க சொன்னாங்க தன்னிச்சையான செயல்கள், அனிச்சை செயல்கள். சயின்ஸ் கிளாஸ் பார்க்காதவங்களுக்காக நான் திருப்பி சொல்லிடுறேன். மூளை நம்ம உடலின் பாகத்தை நம்ம கட்டுப்படுத்துறோம். எப்படி? கையை ஆடுறது, பரதநாட்டியம் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடும் போது அந்த போசஸ், சிஸ்டம் டைப் பண்ணும்போது இந்தந்த ஃபிங்கர் இந்தந்த எழுத்துக்கு, இது போல இது எல்லாமே மேலிடத்திலிருந்து மூளை சொல்லி நம்ம செய்யறது. ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா மூளை சொல்லி செய்யறது. ஆனா சூடான பாத்திரத்தை தொடுறோம், உடனே கையை டக்குன்னு எடுத்துப்போம். தும்மல் வருது, டக்குன்னு கண்ணை மூடிக்கிறோம். இருமல் வருது, டக்குன்னு வாயை பொத்திக்கிறோம். இது எல்லாமே அனிச்சை செயல்கள். ஏன்னா இதுக்கு மூளைக்கு போய் அந்த இணைப்பு நரம்புகள் அதெல்லாம் தொடர்ச்சியா போயிட்டு உத்தரவை வாங்கிட்டு நிக்கிற வரலையும் அதுக்கு நேரம் இல்லை. சூடான பாத்திரத்துக்கு தொட்டா என்ன பண்ணணும்னு மூளை யோசிச்சு அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கறதுக்குள்ள முதுகுத்தண்டே அதுக்கான முடிவுகளை எடுக்கும். இதைதான் அனிச்சை செயல்கள், தன்னிச்சை செயல்கள் அப்படின்னு சொல்றோம். இதை முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகளை இதை சரி பண்ணிடும்.
அப்போ அனிச்சை செயல் எனப்படக்கூடிய தன்னிச்சையான செயல்கள் என்னது? வெளிச்சம் அதிகமா இருந்தா கண்ணை டக்குன்னு திறக்கிறது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது எல்லாம் மூளையை பார்த்துக்குது. ஆனா ஏப்பம்ன்றது இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதுக்கெல்லாம் மூளைக்கு பதிலா முதுகெலும்பு இருந்தாலே போதும். அப்போ வலது பக்கம் இடது பக்கம் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள்ல வட இல மாற்றம் ஒண்ணு நடக்குது. இட வள மாற்றம். அதாவது வலது பக்கம் நம்ம பேரலிசிஸ் அட்டாக் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வலது பக்கம் செயலிழந்துருச்சு அப்படின்னா மூளையினுடைய ரைட் ஹேண்டும் ரைட் லெக்கோ இதுன்னா மூளையோட லெஃப்ட் சைட்ல பிரச்சனை, லெஃப்ட் ஹேண்டோ லெஃப்ட் லெக்கோ பிரச்சனைனா மூளையோட ரைட் சைட்ல பிரச்சனை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் காரணம். ஏன்னா உடலினுடைய வலது பக்க செய்திகள் அத்தனையும் மூளையினுடைய இடது பக்க பகுதிக்கு போகுது, இடது பக்க செய்திகள் அத்தனையும் வலது பக்கத்துக்கு போகுது. நாம எல்லாருமே வலது கை பழக்கம் உடையவர்களாக இருப்பதற்கு காரணம் இடது பகுதி தான் அதிகமான டாமினேட் பண்ணும். ஒவ்வொரு விஷயத்துல இடது பாதி தான் பேசுறது, எழுதுறது, கணக்கிடுவது, சிந்திப்பது, இது எல்லாமே லாஜிக்கல், இது எல்லாமே இடது பகுதி தான். அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், இப்ப செஸ் விளையாடுறது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே லெஃப்ட் தான் முக்கியம். மொழி அறிவும் இடது பகுதி தான். அப்போ இடது பகுதி தான். நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நாம எழுதுறோம், எந்த கையால எழுதுறோம்? வலது கையால எழுதுறோம். வலது கையால எழுதுறோம்னா இதை பார்த்துக்கிற மூளை பகுதி எது? இடது பகுதி. அப்ப எழுதுறது, பேசுறது, கணக்கிடுவது, சிந்திப்பது, அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம், இது எல்லாமே இடது பகுதி அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். எழுதுறதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எழுதுறது ரைட் ஹேண்டால எழுதுறோம். ரைட் ஹேண்ட்ல எழுதுறோம்னா இடது மூளை தான் அதை கண்காணிக்குது. இடது மூளை தான் எழுதுறதை கண்காணிக்குதுன்னா இடது மூளை தான், இடது பகுதி தான் பேசுறது, கணக்கிடுவது, இந்த எழுதுறதோட தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் அது பார்த்துக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். மொழியறிவு உள்ளிட்ட எல்லா விஷயமும். அப்போ இடது பாதி டாமினேட் பண்ணும் அண்ணன், வலது பாதி தம்பி. அப்போ இந்த வலது பாதி தான் கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது, இந்த கலை தொடர்பானது எல்லாமே வலது பாதியில நிகழும். அப்போ வலது பாதி சரியில்லைன்னா நமக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது, டான்ஸ் ஆட வராது, கவிதை எழுத தெரியாது, அதாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருப்போம், அந்த கவிதையில சிறப்பான நிலையை அடைய முடியாது. அப்போ வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கவங்க, யார் யாருக்கெல்லாம் வலது பகுதி டாமினேட் பண்ணுதோ, இடதை விட வலது டாமினேட் பண்ணுதோ மூளையில, அவங்க நடிகர்களா இருப்பாங்க, பாடகர்களா இருப்பாங்க, நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்களாக இருப்பாங்க. இடது பகுதி டாமினேட் பண்ணுது அப்படின்னா அவங்க பட்டய கணக்காளர், இதுல கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு போறவங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க. பாருங்க, கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு போறவங்களுக்கும் பட்டய கணக்காளர்களுக்கும் நடுவுல இருக்காங்க. ஓகே, இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியும் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவங்க என்னவா இருப்பாங்க? கணக்கு ஆசிரியராக இருப்பாங்க, அவங்க நல்ல பாடகராகவும் இருப்பாங்க. ஆட்சி பணி முடித்தவர்களாக இருப்பாங்க, அவங்க ஒரு நடன கலைஞராகவும் இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம புதுக்கோட்டையில ஒருத்தங்க ஒரு கலெக்டர் டான்ஸ் கூட பண்ணாங்க. அடுத்தது மூளையும் உணர்வுகளும். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு, எத்தனை உணர்ச்சிகள் நம்ம முகம் காட்டுதோ அது எல்லாமே முகத்துல தான் நம்ம அந்த உணர்ச்சிகளை காட்டுற திறமை அதிகம். நார்மலா பயப்படும் போது நம்முடைய தோள்கள்லயே அந்த இது வரும். அதே போல மிருகங்களால கோபம், பயம் ரெண்டை தான் காட்ட முடியும். மனிதன் போல நவரசத்தையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. இது இரண்டும், மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் உணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல மறதிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த
அழிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இந்த விஷயத்த படித்தோம்னா அந்த விஷயம் மறந்து போயிடும் அப்படின்ட்டு சைக்காலஜியில் இந்த மறதியை பற்றி கூடுதலான விவரங்கள் நம்ம பார்ப்போம். நினைவை வந்து எப்படி பொருத்துவது, புலன்காட்சின்னா என்ன, புலன்காட்சி ஒரு காட்சியை பார்க்குறோம், அதை நம்ம நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட எப்படி தொடர்பு படுத்துகிறோம், அதை வச்சு எப்படி அதில் இருந்து ஒரு பொதுமை கருத்து உருவாக்குறோம், அந்த பொதுமை கருத்தை எப்படி நம்முடைய மூளையில் ஸ்டோர் பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த மறதி அப்படிங்கிறது அழிஞ்சு போறதில்ல. அதாவது நம்ம பயன்படுத்தாத விஷயங்கள், நினைவு குறிப்புகளில் இருந்து பயன்படுத்தாத விஷயங்கள் அழிஞ்சு போயிருந்தான். ஆனா ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயம், நம்ம வீட்டுக்கு போற வழி, நம்முடைய பெயர், நண்பருடைய பெயர், உறவினருடைய பெயர், நம்ம ஸ்கூலுக்கு போற வழி, இதெல்லாம் மறக்காது. இதெல்லாம் ஆழ்மனதுல பதிவாயிருக்கும். ரெகுலரா போய் ப்ராக்டிஸ் அப்படின்னு போயிட்டு ஆழ்மனதுல பதிவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. மூளையும் நினைவாற்றலும் அதோட நம்முடைய மனிதனுடைய நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது லைப்ரரியோட சொல்லுவாங்க. கண், காது, தொண்டை, இதனுடைய அதே போன்ற புலன்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை மூளை தற்காலிகமாக ஒரு இடத்துல வச்சுக்குது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல அந்த புலன்காட்சி மூலயமா தகவலை பெறுது, அந்த இடத்துல ஒரு குறுகிய கால நினைவுக்குள்ள வைக்குது. அங்க இருக்கக்கூடிய பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. போய் எப்படி குறுகிய கால செய்திகள்ல மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ இன்னைக்கு நேற்று காலையில சாப்பிட்டது கூட ஞாபகம் இருக்கும், போன 15 நாளைக்கு முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டோங்கிறது ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் குறுகிய கால நினைவு. இன்னைக்கு காலைல சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும், நேற்று காலையில சாப்பிட்டது கூட ஞாபகம் இருக்கும், ஆனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் இருக்காது. இது போல. ஆனா திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தோம்னா ஒரு செய்தியை நம்ம அதிக காலம் தற்காலிக நினைவுலையே வச்சுக்கலாம். எப்படி, இப்ப நம்ம படிக்கிறோம், தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அது நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. மீண்டும் மீண்டும் அந்த செய்திகளை நம்ம படிக்கிறது. ஓகே, தன்னுணர்வு. இது தன்னுணர்வுங்கிறது அஸ்யூஷுவல் சைக்காலஜியில் உள்ளதுதான். சின்ன குழந்தை நான் அப்படிங்கிற உணர்வு, சின்ன குழந்தையிலேயே அந்த நான்கிற உணர்வு எல்லாருக்கும் வந்துடும். இது தன்னுணர்வு தான் மனதினுடைய செயல்பாடு. தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது சில பேர் அழுவாங்க, அந்த அமுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த கரண்ட்ல இருக்கிற நினைவே வரும். அதே போல கை காலை அசைக்க ஆரம்பிப்பாங்க. இதே போல முழுசும் இருண்ட நிலைகள்ல மனம் இயங்கி கொண்டிருக்கும். இந்த கார் ஓட்டுறவங்க, இருசக்கர வாகனத்துல கூட அதிகமா இருக்காது. இந்த கார் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையை, ஒரு சிஆர்சியில் என்ன நடக்கும் அல்லது நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ரோட்ல கியர் மாத்துறது, பிரேக் பிடிக்கிறது, ஆக்சிலரேஷன் எல்லாமே நம்ம வந்து கவனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி 2 நிலைகள்ல மனம் இயங்கும். ஒன்று வந்து ஒரு சிந்தனை தளத்துல ஒன்று இருக்கும், இன்னொன்று உடல் ரீதியான ஒரு செயல்பாடு, அது அனிச்சை செயலாவே நடந்துகிட்டு இருக்கும், தன்னிச்சையாக இயங்கி கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த தன்னிச்சையாக இயங்குவது தன்னுணர்வு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோருமே மனநிலை மாறுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 நிமிடங்கிறது அநேகமா ஏபிஎல் கிளாஸ்ல ஏஎல்எம்ல 2 பீரியட் சேர்ந்தது தான் 90 கிளாஸ். அநேகமா அந்த ஆசிரியர்களை ஆய்வு பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாடம் முடிஞ்சோன்னா நமக்கே மனநிலை மாறிடும் தான். ஏன்னா ஒரு 90 நிமிஷம் கண்டினியூவாக இருக்கும்போது 1.5 மணி நேரம் எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டார்டிங்ல போய் அந்த வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மாறுதல் இருக்க தான் செய்யுது. ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 90 நிமிஷங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோருமே மனநிலை மாறுகிறோம். ஒரு சந்தோஷ மனநிலையில இருந்தா நேர் எதிர் மனநிலை, அந்த வருத்தமான மனநிலையில இருந்தா ஒரு சந்தோஷ மனநிலை, அப்படி கொஞ்ச நேரம் சுறுசுறுப்புன்னா கொஞ்ச நேரம் சோம்பேறித்தனம், இப்படி மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறத. அடுத்து, சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் 20 ஆண்டுகள் தூங்குறாங்க, 3 லட்சம் கனவுகள் காண்கிறாங்க. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். 20 வருடம் தூங்குகிறார்கள், 3 லட்சம் கனவுகள் காண்கிறார்கள். அதே போல மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது வந்து மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. ஒரு இலக்கண விதியின்படி பேசுவது. இப்ப சிம்பன்சிக்கு இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க, மொழி ஆராய்ச்சி இதெல்லாம். ஆனா அங்க வரல. சைக்கிள் ஓட்டுறது, ஸ்பூன் சாப்பிட்றதெல்லாம் அனுபவ அறிவு, இது வந்து சாத்தியம்.
பட் மொழியை பயன்படுத்துவதுங்கிறது வேற. அது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசி பேராகிராஃப் பாருங்க. கற்றல் என்பது நம்முடைய மூளையில் மாறுதல்களை ஏற்படுகிறது. நாம் தினமும் கற்கிறோம். கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே வருகின்றன. இணைப்பு சிக்கல்கள்னா அதை சிக்கல்னு எடுத்துக்காதீங்க, அது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம், நல்ல வலிமையா மாறுதுன்னு அர்த்தம். உடனடியாக தொடர்பு கொள்ளும் முன்னம் மாறுதுன்னு அர்த்தம். சிக்கல்னா நம்ம நார்மல் சிக்கல்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். மூளையினுடைய எடை கொஞ்சம் கூடுகிறது, புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. அப்போ கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி. அப்போ கற்கிறதும் அனுபவ அறிவும் மூளையினுடைய பல பகுதிகளை பாதிக்கின்றன. இந்த பாதிக்கின்றன அப்படிங்கிறது சேதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, இம்பாக்ட் பண்ணுது. அந்த இடத்துல இந்த பகுதிகள் ஒரு தொடர்பு கொள்ளுது, இம்பாக்ட் பண்ணுது. ஓகே. நூல்வெளி. இயற்பெயர் ரங்கராஜன், சுஜாதாங்கிறது புனைப்பெயர். இவங்க பல சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம், அப்படி பல துறையில பணியாற்றினாங்க. இவங்க இருந்தவர்களையும் சினிமாவில் சில இயக்குநர்களுக்கு தோல்வியே ஏற்படலை. இவர் இல்லைங்கும் போது ரொம்ப மாறுதலுக்கு உட்பட்டது. அப்படியே தலைகீழா மாறினதையெல்லாம் நம்ம காலத்துல பார்க்குறோம். முக்கியமா இந்த எலெக்ஷன், மின்னணு வாக்கு இயந்திரம் அதை உருவாக்குற பணியில இவங்க முக்கிய பங்கு ஆற்றிருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்முடைய இந்தியாவினுடைய தென்னிந்திய பகுதிகளில் தான் உருவாக்கப்பட்டது. அதுல இவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எழுத்து மூலயமாக சொன்னதுல இவங்க ஒரு முக்கியமான ஆளுமை. இவங்க இருந்த காலத்துல ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகள்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதை வாசிக்கிறதுக்கு ஒரு பெரும் ரசிக வட்டம் இருந்தது. எல்லா எழுத்தாளர்களுமே இவருக்கு ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இனிய எந்திரா, மீண்டும் ஜுனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இப்படி பல நூல்கள் எழுதியிருக்காங்க. நாவல்கள், புதினங்கள், ஒரு நூற்றுக்கணக்கான புதினங்கள் எழுதியிருக்காங்க. துப்பறியும் புதினமாக இருக்கட்டும் அல்லது வேறு வகையான புதினங்களாக இருக்கட்டும், நிறைய எழுதியிருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாடப்பகுதி தலைமைச் செயலகம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கு. ஓகே. எச்சம் இயல் 3. படித்தான், படித்த, படித்து. படித்தான் சொல்லு முடிஞ்சிருது. படித்த, படித்து, இது அந்த சொல்லினுடைய பொருள் முற்று பெறவில்லை. சொல்லினுடைய பொருள் முற்று பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. அடுத்தது, இப்படி பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம். நம்ம ஏற்கனவே இந்த எச்சம்ங்கிறத எங்க பார்த்தோம்? அவரவர் எச்சத்தால் காணப்படும். திருக்குறள்ல பார்த்தோமா? அவங்களுடைய காலத்திற்கு பிறகு எஞ்சி நிற்கக்கூடிய பழியாலும் புகழாலும் காணப்படும். அப்போ எஞ்சி நிற்பது எச்சம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். படித்தான், இதுல சொல் முற்று பெறுகிறது, இது வினைமுற்று. படித்த, படித்து முற்று பெறல, இது பெயரச்சம், வினையச்சம். இப்ப படித்தங்கிற சொல்லு மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு, இதை வச்சுதான் முடியும். அப்ப பெயரை கொண்டு பெயர் சொற்களை கொண்டு முடியக்கூடியது பெயர் எச்சம். படித்த மாணவன், படித்து மாணவன் அப்படின்னு வராது, படித்து மாணவன் வராது. படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த புத்தகம், இப்படிதான் வரும். இப்படி பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரச்சம். பெயரச்சம் 3 காலத்திலும் வரும். என்னென்ன? இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம். எப்படி? பாடிய பாடல், பாடுகின்ற பாடல். எதிர்கால பெயரச்சம் பாடும் பாடல். ஓகே. தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள். தெரிநிலைனா அதுல ஒரு விஷயம் தெளிவாக தெரியும்னு அர்த்தம். தெரியும் நிலை தான் தெரிநிலை, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிநிலைனா என்ன? தெரியும் நிலை. எழுதிய கடிதம். அப்போ இது என்னது? எழுதுதல்ங்கிற வினையை காட்டுது. இறந்த காலம், எழுதிய, அப்போ எழுதிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ காலத்தையும் தெளிவாக காட்டுது, அந்த வினையையும் தெளிவாக காட்டுது. இப்படி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை. வெளிப்படையாக காட்டும் பெயரச்சம்
தெரிநிலை பெயரெச்சம். ஓகே, அடுத்தது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, சிறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார், சிறியங்கிறது எப்படி வினை சொல்லாகும்? அது ஒரு ஒரு எச்சம் தானே. சிறியங்கிறது எச்சம் தான். அது நம்ம வினையச்சம் இப்ப பார்க்கல. எழுதியங்கிறத பார்த்தோம்னா அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சிறிய அப்படிங்கிறது ஒரு எச்சம், அது முடியல. நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம்? பொருள் முடியலன்னு தான் பார்க்கிறோம். இந்த வினை சொற்களினுடைய பொருள் முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். படித்தான்ல பொருள் முற்று பெற்றுட்டு, அதனால அது வினை முற்று. படித்த, படித்து, இதுல முற்று பெறல, அதனால இது எச்சம். பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். அப்போ எழுதியங்கிறது ஒரு வினைச்சொல், ரூட் வேர்டு வந்து எழுது அப்படிங்கிறதோட வினைச்சொல். ஆனா சிறியங்கிறது ஒரு பண்பு பெயர் மாதிரி தெரியுது, ஒரு பண்பு தானே அது. சிறியங்கிறது ஒரு பண்பு. அப்போ இது எப்படி? அந்த குழப்பம்லாம் நமக்கு வேணாம். சிறிய அப்படிங்கிறது எச்சம், எழுதியங்கிறதும் எச்சம்தான், அதே போல சிறியங்கிறதும் எச்சம்தான். முடியல, அப்போ அது எதை வச்சு முடியுது? கடிதம்ங்கிற பெயர் சொல்ல வச்சு முடியுது. சிறியங்கிற சொல்லுல வினை சொல், அது எந்த வினைய சொல்லுது? செயலை சொல்லுது? இல்ல. காலத்தை, எந்த காலத்தை சொல்லுது? காலமும் இல்லை. ஆனால் அது பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுகிறது. சிறியங்கிற வார்த்தையில காலம் இல்லை, செயல் இல்லை, பண்பு மட்டும்தான் இருக்கு. இப்படி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். இப்ப முதல்ல பெயரச்சம்னா என்னன்னு பார்த்தோம், பெயர் சொல்ல எச்சம்னா என்னன்னு பார்த்தோம். முதல்ல அர்த்தம் முடிஞ்சா வினைமுற்று, முடியலன்னா எச்சம். இந்த எச்சத்துல பெயரச்சம்னா என்னன்னு பார்த்தோம். பெயர் சொல்லை கொண்டு அந்த எச்சம் முடிந்தால், எழுதிய கடிதம், சிறிய கடிதம், அப்போ பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரச்சம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பெயரச்சத்துல காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எழுதிய கடிதம், எழுதும் கடிதம், எழுதுகின்ற கடிதம், அப்போ காலத்தை காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தெரிநிலை பெயரச்சம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பேரை பாருங்க, எச்சம், எச்சத்துக்கு அடுத்தது பெயரச்சம், பெயரச்சத்துக்கு அடுத்தது கால பெயர் வந்தது. நிகழ்கால பெயரச்சம், கடந்த கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம். அதுக்கு அடுத்தது தெரிநிலை குறிப்பு பெயரச்சம். தெரிநிலைன்னா என்ன? காலம் தெளிவாக காட்டினால், செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டினால், தெரியும் நிலை இருந்தால் அது தெரிநிலை பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம்னா என்ன? காலமோ செயலோ காட்டாமல் பண்பை மட்டும் காட்டுவது குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, வினையச்சம். அப்போ வினையச்சம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். வினை சொல்ல கொண்டு முடிகிறது. இப்ப படித்து அப்படின்னு, அங்க படித்த புத்தகம், அப்போ எச்சம் என்ன? படித்த. சொல் முடியல, அர்த்தம் முடியல, அது எச்சம். அந்த படித்தங்கிறது புத்தகத்தை வச்சு முடிஞ்சது, புத்தகங்கிறது பெயர் சொல், அதனால அது பெயரச்சம். இப்போ படித்து அப்படிங்கிறதுலையும் அர்த்தம் முடியல, இது எச்சம் தான். இந்த படித்துங்கிறது எதை வச்சு முடியும்? படித்து புத்தகம் வராது, படித்து மாணவன் வராது, படித்து மகிழ்ந்தான், படித்து வியந்தார், படித்து முடித்தான். இப்படி வினை சொற்களை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம். எச்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அர்த்தம் முழுமையா இல்லைன்னா எச்சம். ஓகே, அப்படி வினை சொற்களை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம். இதுலயும் நம்ம தெளிவாயிட்டோம். படித்த புத்தகம் பெயரச்சம், படித்து முடித்தான், முடித்தான்ங்கிறது வினை தெரியுது, அப்போ அது வினையச்சம். இப்ப வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். பெயரத்துல 3 காலம் இருக்கு, தெரிநிலை குறிப்பு பெயரச்சம் இருக்கு. அதே போல வினையச்சத்திலையும் தெரிநிலை குறிப்பு பெயரச்சம் இருக்கு. என்னது? எழுதி வந்தான். இதுல எழுதி எழுதுதல்ங்கிறத காட்டுது, செயலை காட்டுது. எழுதி இறந்த காலத்தை தெளிவா காட்டுது. அப்போ இது தெரியுமாறு காலத்தையும்
செயலையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம். தெரிநிலை வினையச்சம். மெல்ல வந்தான், இதுல வினை இல்ல, செயல் இல்ல. மெல்லங்கிற வார்த்தையில செயல் இல்ல, வந்தான்ங்கிறதுல இருக்கு. ஆனா இந்த மெல்லங்கிறதுல செயல் இல்ல, காலம் இல்ல. அப்போ மெதுவாகங்கிற ஒரு பண்பை மட்டும்தான் அது காட்டுது. அப்போ இது காலத்தையும் வெளிப்படையாக காட்டல, வினையையும் வெளிப்படையாக காட்டல, பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது குறிப்பு பெயரச்சம். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். குறிப்புகள் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன், அநேகமாக குறிப்புகள் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். முற்றச்சம் அப்படின்னா வள்ளி படித்தனல். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வள்ளி படித்தனல். அப்போ இதுல ஏற்கனவே அதுல ஒரு முற்றுப்பொருள் இருக்கு. வள்ளி ஏற்கனவே படிச்சிருக்காங்க. வள்ளி படித்தனல், அது மேல சொல் ஏறி இன்னொரு வினையச்ச பொருளை தந்து அதுக்கப்புறம் இன்னொரு வினைமுற்ற கொண்டு முடியும். மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனல், இதுல படித்தாள்ங்கிற வினைமுற்று பொருள் இருக்கு. ஆனா அது மேல இன்னொரு சொல்ல அடுக்கிறோம். எப்படி? வள்ளி படித்தாள்ங்கிறத படித்தனல் மகிழ்ந்தாள்னு மாத்துறோம். ஏற்கனவே அது முற்று பெற்ற வினை, அதை மாத்துறோம். மாத்தி இன்னொரு வினைமுற்ற கொண்டு அதை முடிக்கிறோம். ஏற்கனவே ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்ற கொண்டு முடியும். அப்படி வினை கொன்ற முற்று முடியறதுக்காக அதை எச்ச பொருளா மாத்துவோம். இதுதான் முற்றச்சம். வள்ளி படித்தனால் மகிழ்ந்தால், இது முற்றச்சம். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல இதுல எதையும் நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, நன்றி.